யூஎஃப்சி கான்சஸ் சிட்டியோட மெயின் event வெல்டர்வெயிட் டிவிஷனில் இயன் கேரி கார்லஸ் பிராட்டஸ் ஃபைட் பண்ணாங்க. இயன் கேரி ஜட்ஜஸ் டிசிஷனில் வின் பண்ணிட்டாரு. இந்த 5 ரவுண்ட் ஃபைட்டில் 3 ரவுண்ட்ஸ் பக்கம் இயன் கேரி தான் பேஸ் கண்ட்ரோல் பண்ணார். நல்லா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு பஞ்சஸ், கிக்ஸ், டேக் டவுன் அட்டம்ஸ் மிக்ஸ் பண்ணார். பிரேட்டஸோட ஆக்டிவிட்டி கம்மியாக இருந்துச்சு ஃபைட்டில். இயன் கேரி ஒரு வெல் ரவுண்டட் ஃபைட்டர், ஆனால் ப்ரெஷர் போட மாட்டார். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஃபைட் பண்ணுவார். அக்ரெசிவாக ஃபினிஷ் போகிற ஃபைட்டர் கிடையாது. யூஎஃப்சி ரெக்கார்ட்லேயே பாருங்கள், நிறைய டிசிஷன் வின்ஸ் தான் எடுத்திருக்காரு. ஆனால் பிராட்டஸ் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்க்கு போகிற ஃபைட்டர். ஆனால் இன்னைக்கு ஸ்டார்டிங் ரவுண்ட்ஸில் ரொம்ப டிஃபென்சிவாக ஃபைட் பண்ணார். கேரி ரிஸ்க் எடுக்காமல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே ஷார்ட்ஸ் லேண்ட் பண்ணார். ஃபஸ்ட்டு 3 ரவுண்ட்ஸ் இயன் கேரி தான் வின் பண்ணார். இதுக்கு மேலே பிராட்டஸ் ரவுண்ட் 4-5ல் ஃபினிஷ் எடுத்தால் மட்டும்தான் வின் பண்ண முடியும்னு ஆயிடுச்சு. ரவுண்ட் 4ல் பிராட்டஸ் ப்ரெஷர் போட்டார். கேரி டேக் டவுன் கிளின்ச்னு ட்ரை பண்ணார். பிராட்டஸ்க்கு தான், ஆனால் ஸ்ட்ரைக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 4ல் நல்லா சக்ஸஸ் இருந்துச்சு. கேரி ஃபஸ்ட்டு 3 ரவுண்ட்ஸ் கம்ஃபர்டபுளாக இருந்தார். பிராட்டஸ் இப்போ 4th ரவுண்டில் ப்ரெஷர் போட்டது கேரி கஷ்டப்பட்டார் ஃபைட்டில். ரவுண்ட் 4ல் 2 ஜட்ஜஸ் பிராட்டஸ்க்கு ஸ்கோர் பண்ணாங்க, ஒரு ஜட்ஜ் கேரிக்கு தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ரவுண்ட் 5ல் பிராட்டஸ் ஃபினிஷ் எடுத்தே ஆகணும்னு இருந்துச்சு. அக்ரெசிவாக ஸ்ட்ரைக் பண்ணார். கேரி டைம் அவுட்னா போதுன்னு மைண்ட் செட்டில் தான் ஃபைட்டே பண்ணார். அந்த ரவுண்ட் கேஜில் பிராட்டஸை கிளின்ச் பண்ணி டைம் அவுட்டை பார்த்தாரு கேரி. பிராட்டஸ் ஆனால் விடவே இல்லை, கேரியை துரத்திட்டே இருந்தார். ஏன் கேரி பண்ணதும் ஸ்மார்ட்டான விஷயம் தான். 3 ரவுண்ட் ஸ்கோர் கார்டில் கண்டிப்பாக வின்னுன்னு அவருக்கே தெரிஞ்சிருச்சு. 4th ரவுண்ட் யாருக்கு வேணால் போயிருக்கலான்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. கேரி அதனால் லாஸ்ட் ரவுண்ட் சர்வைவ் பண்ணால் மட்டும் போதுன்னு தான் இருந்துச்சு. அந்த ஃபைனல் ரவுண்டில் லாஸ்ட் 1.5 நிமிஷம் இருக்கிறப்போ கேரி ஒரு டேக் டவுன் போவார். பிராட்டஸ் அப்போ ரிவர்சல் பண்ணி டாப் பொசிஷன் எடுத்து கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் போட பார்ப்பாரு. பஞ்சஸ், எல்போஸ் ஹெவியாக பிராட்டஸ் த்ரோ பண்ணார். பிராட்டஸ் ஆனால் கார்டியாவும் போயிருச்சு. இன்னொரு 2-3 ஷாட்ஸ் போட்டிருந்தா ஃபினிஷ் மேபி வந்திருக்கலாம். கேரி டக்குன்னு அந்த பாட்டம் பொசிஷன்லேருந்து எஸ்கேப் ஆக பார்த்துட்டாரு. பிராட்டஸ் ஆனால் ஃபினிஷ் எடுக்கலான்னு ஷார்ட்ஸ் த்ரோ பண்ணுவார். ஆனால் கேரி எப்படியோ சர்வை பண்ணிட்டாரு. சிங்கிள் லெக்கில் ஷூட் பண்ணி டைம் ஓட்டம் தான் பார்த்தாரு கேரி. அவருக்கு ஏற்ற மாதிரியே டைமுமே முடிஞ்சிருச்சு. பிராட்டஸ் இதே ப்ரெஷர் ஸ்டார்டிங்லேருந்து போட்டிருந்தா ஃபினிஷ் எடுத்துருக்கலாம். ஃபைட் கைவிட்டு போன அப்புறம் தான் ப்ரெஷர் போடவே ஸ்டார்ட் பண்ணார். பிராட்டஸ் ஃபைட் அப்ரோச்னால தான் தோத்தாரு. கேரிக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரியே பிராட்டஸ் ஃபைட் பண்ணிட்டாரு. இயன் கேரியை டிஸ்டன்ஸ்லேருந்து ஃபைட் பண்ணாமல் ப்ரெஷர் போட்டு ஃபைட் பண்ணால் ஆப்போனன்ட்ஸ்க்கு வின் பண்ண சான்ஸ் இருக்குது. இயன் கேரி ஸ்மார்ட்டாக ஃபைட் பண்ணி வின் பண்ணிட்டாரு. இந்த ஃபைட் வின் பண்ணதால் UFC 315 பெலால் JDM வெல்டர்வெயிட் சாம்பியன்ஷிப் ஃபைட்டுக்கு பேக்கப் ஃபைட்டர் இயன் கேரி ஆமாம். டேனா ஒயிட்டும் அதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இயன் கேரி போஸ்ட் ஃபைட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவரோட ஃபியூச்சர் பிளான் பற்றி சொன்னார். பெலாலை டிஃபீட் பண்ணி வெல்டர்வெயிட் சாம்பியன் ஆகிட்டு இஸ்லாம் மாகச்சேவ் கிட்ட சாம்பியன்ஷிப் டிஃபென்ஸ் பண்ணி பவுண்ட் ஃபார் பவுண்ட் நம்பர் 1 ஆகிட்டு ஷவுகட் ராக்மனாவை ரீமேட்ச்சில் வின் பண்ணி ரிவெஞ்ச் எடுப்பாராமா. நினச்சி பார்க்க முடியாத ஒரு பிளானாக இருக்குது. இயன் கேரிய ஃபேன்ஸ் நிறைய ஹேட் பண்ணுறாங்க, ஆனால் அவர் எப்படியோ ஃபைட்ஸை வின் பண்ணிடுறாரு. ஷவுகட் கூட மட்டும்தான் இப்போ வர தோத்துருக்காரு. பேக்கப் ஃபைட்டரும் இப்போ ஆயிருக்காரு. பாப்பா வெல்டர்வெயிட் சாம்பியன்ஷிப் ஷாட் அவருக்கு கிடைக்குதான்னு. டாக் ஷோ தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.